தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய கேஷுவல் ஷூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக் பில்லியன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $991 Puma பிராண்ட்லேருந்து ஒரு ஷூ கிடச்சிருந்தது. ஸோ பர்சனல் ஒர்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்காக பிளாக் கலர் ஷூ தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு பிராண்டட் ஷூ வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ பூமா பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $991 கிடச்சிது. எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $991 இது போட்டிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேங்களா. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ டெலிவரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு. ஓகேங்களா. $1799 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. எல்லா சைஸுமே தீர்ந்துடுச்சுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவல் ஷூ தான், வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. நீங்கள் இதை வாஷ் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை க்ளீன் கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கணும். ரெகுலர் யூசேஜ்க்கு நார்மலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டடாய். இந்த ஷூ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்ததும் எனக்கு முதல்ல விஷயம் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமாவோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூவோட லேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு அதேமாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூமாவோட லோகோ இருந்தது. ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக, அதுமாதிரி ஷூவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ½ அன் ஹவர் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வந்து அழுக்கு பற்றக்கூடாதுன்றதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் போடவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன லோகோன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஆனால் இது மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் மெட்டீரியல் எனக்கு தெரியல. பிளாஸ்டிக் டைப் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இது வழுக்குமான்னு கூட தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் கழிச்சு நான் இதை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. நான் எப்படி இருக்குன்னு இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை வந்து கட்டின பிறகு இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வளைக்க முடியுது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷபிள் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வாங்கியிருக்க ஷூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் நம்பரு. ரொம்ப கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு பிளாக் கலரில் 11ஆம் நம்பர் கிடைக்குன்றது ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான். ஏன்னா என்னோடய கால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ஷூ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அமேசானில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1300 400 பிக் பில்லியன் டேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ தான். இதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரிவன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.